சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கு. புதினா கொஞ்சம் எடுத்துருக்கு. மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளி, கருவேப்பில், அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்துருக்கு. இப்போ 10 பல் வெள்ளைப்பூடு எடுத்துருக்கு. அப்புறம் 25 கிராம் இஞ்சி எடுத்துருக்கு. அது கூட அரைக்கிறதுக்காக புதினா மல்லி இலை எடுத்துருக்கு. அது கூட பிரியாணி பொடி எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி கலருக்காக எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் வத்தப்பொடி உரப்புக்காக எடுத்துருக்கு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. அது கூட சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கு. இப்போ சிக்கனில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா சிக்கனில் ஊற வச்சா அந்த கலர் நல்லாயிருக்கும். நல்லா பரட்டி வச்சுக்கோங்க, அது நல்லா ஊறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறக்காண்டி இஞ்சி வெள்ளைப்பூடெலாம் போட்டுக்கலாம். புதினா உள்ள கட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஊற வச்சாச்சு. அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கு. அது கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு. அது கூட எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையும் உள்ள போட்டுக்கலாம். இது நல்லா இதாகிடுச்சு. அது கூட எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இது கூட புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காஷ்மீர் பொடி போட்டுக்கலாம் கலருக்காக. இது கூட மிளகாய் பொடியும் பிரியாணி பொடியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கூட ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட சிக்கனை நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் வேகிறக்குள்ளேயும் நம்ம குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் 2 பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு. அது கூட ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கு. இது எதுக்குன்னா சம்பலுக்கு. அது கூட தயிர் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டி உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் 1/2 வேக்காடு வெந்திருக்கு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது கூட அரிசி ஆட் பண்ணிக்கணும். ஊற வச்ச அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடித்து எடுத்தாச்சு. அரிசி போட்டாச்சு. இப்போ இந்த இதில் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை செக் பண்ணியாச்சு. இல்லை உப்பு 1 இன்ச்சு கூட தான் இருக்குது. நல்லா சுள்ளுன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ இது கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். அரிசி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஓகே, இதை நம்ம தம்மு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அடக்கலை நல்லா ஹீட் ஆக்கிக்கலாம். ஹீட் ஆக்கி அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ தம் வைக்கிறதுக்காக அந்த அடக்கலை மேலே வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆனோடனே ஓகே, இப்போ நம்மளோட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.